கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனம் 9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்காகவே நம்மை அழைத்துள்ளார். ஆகவே நாம் அவரோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கொடியானது தனித்து செழிப்பாக வளர முடியாது. ஒரு மரத்திலே அதை சுற்றி அதன் துணையோடு அந்த கொடி படர்ந்து வளர்வது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் படர்ந்து வளர வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்துள்ளார். நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தினம்தோறும் நாம் உலக மக்களோடு பேசுகின்றோம், அநேக இடங்களுக்கு செல்லுகின்றோம். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழ்கின்றோமா? அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்மிலே வெளிப்படுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் அவரில் நிலைத்திருக்கவில்லை என்றால் நம்மால் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியாது. ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் வெறும் கிறிஸ்தவர்கள் இவ்வுலக காரியங்களை செய்து மனுஷனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கென்று நம்மால் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியாது. கனி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரில் ஐக்கியமாயிருப்போம். வேத வார்த்தைகளை தினந்தோறும் அதிகாலையில் தியானித்து எப்பொழுதும் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரோடு கூட உறவாடி அவர் நமக்கு தருகின்ற ஆலோசனையின்படி நாம் வாழ்வோமானால் அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறதல்லவா? ஆகவே அதிகாலையில் அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரை துதித்து வேத வார்த்தைகளை தியானித்து அவரோடு கூட பேசி அந்தந்த நாளுக்கான பெலனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் தருகிற ஆலோசனையின்படி நாம் வாழ்வோமானால் உலகம் நம்மை மேற்கொள்ள முடியாது. சாத்தானின் கிரியைகள் ஒன்றும் நம்மை தொட முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருக்குள் ஐக்கியமாவோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். அவரோடு நித்தியமாய் வாழ நம்மை ஆயத்தமாக்குவோம். அதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம் வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் போதிக்கிறபடி வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிலே அதிகமாய் ஐக்கியமாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.